பாஜக சராசரியாக கமலாலயன் காப்பி குடிக்கும் கமலாயமாக இருந்ததை அதை ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு போராட்டங்களையும் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஒரு அலையும் தொண்டர்கள் அலையும் உருவாக்கியது அண்ணாமலையுடைய செயல்பாடு. அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா முழுக்க எடப்பாடிக்கு அவர் அண்ணாமலையுடைய வளர்ச்சி சுத்தமா பிடிக்கல. கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். வெளியில ஒரு கூட்டத்துக்கு வேணா நயனா நயன்தன் அவர்களை தலைவரா நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு தான் கட்சிக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அது நிச்சயமா எனக்கு தெரியல. அது போக்குல தான் தெரிய வரும். இனி ஒரு காலத்துக்கு அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தா அதன் அடிப்படை தான் தெரிய வரும். புதிய கட்சி அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? ஏன்னா பாஜகவுல அப்படி ஒரு விஷயம் பண்ணவே விட மாட்டாங்கல்ல. கர்நாடகா எடியூரப்பா பண்ணலாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பாஜக தான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முகம் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததே தேசிய கட்சி. ஆனால் பாஜக முகம் அண்ணாமலை. பாமக திமுக போகாத பட்சத்தில் மாற்று வழியில் என்டிஏ கூட்டத்தில் தான் ஜாயின் பண்ணி ஆகணும். நயனா நாகேந்திரனை போட்டிருப்பது அது ஒரு மைனஸ் தான் இந்த 2020 தேர்தலில் அமையும் மொழிய. அது பிளஸ் அமையும் தப்பு. ஏன்னா சீமான் அவர்கள் தனித்தான் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை இல்லாத போது சீமானுக்கு அண்ணாமலையுடைய ஃபேன்ஸ் ஓட்டெல்லாம் அங்கே போவதற்கு தாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இந்த முறை ஒரு 14 எம்எல்ஏக்களையாவது எப்படியாவது வென்றெடுக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோட பாஜக பயணிக்கிறாங்க. 14. நல்ல விஷயம், கேவலமா இல்ல. யார் சொன்னது? அப்படி செய்திகள் அப்படி வருதா? நல்ல விஷயம். 14 கேவலமா இல்ல. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம் என் தமிழ் தாய்க்கும் அன்பு தங்கைக்கும். ஓகே சார், இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் இனிமேல் மாநில பாஜக தலைவர் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இனிமேல் பாஜகவினுடைய அரசியல் ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அது அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது என்ன பிரச்சனைனா, அண்ணாமலை இல்லாத பாஜக இல்லை. பாஜக முகம்தான் அண்ணாமலை. ஸோ அப்படி இருக்கிற போது அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு செயல் சிந்தனைக்காகத்தான் ஒரு கூட்டம் கூடியது. பாஜக சராசரியாக கமலாலயன் காப்பி குடிக்கும் கமலாயமாக இருந்ததை அதை ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு போராட்டங்களையும் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஒரு அலையும் தொண்டர்கள் அலையும் உருவாக்கியது அண்ணாமலையுடைய செயல்பாடு. அப்படி இருப்பா அந்த இடத்தை எந்த அளவுக்கு இடம் பிடிப்பார்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அந்த இடத்தை பிடிக்குவது கடினம். அண்ணாமலை தான். அப்படி இருக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுக்கு புரிதல் தெரிதல் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அண்ணாமலையுடைய அடுத்த மூவ் என்னென்று அதை பொறுத்தா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்கள் கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை அவங்க மாற்று கட்சி போவாங்கன்றது புரிதல் வரும். அது எனக்கே புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அவரிடம் பேசினா அடுத்த இன்டர்வியூனா வாய்ப்பு நான் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ பொறுத்தவரை அண்ணாமலை அடுத்த ஸ்டாண்ட் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஸ்டாண்டை பொறுத்து தான் அவங்க ஃபாலோவர்ஸ் பின்தொடருவாங்களா தொடர மாட்டாங்க. அவர் பாஜகவுடைய தலைவராக போட்டு சட்ட மாப்படுற மாதிரி அவர் தான் பாஜகவுடைய நிஜம் முகமாக இருந்தால் அந்த கூட்டணிக்கு பிளஸ் அமையும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. எடப்பாடி ஏன் அந்த தவறை செஞ்சான்னு தெரியல. எடப்பாடி அவர்கள் அடுத்த இந்த அளவுக்கு கொடுத்துருப்பாரான்னு தோணுது. எனக்கும் சந்தேகம் வர தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட் போட்ட பிறகுதான் காட்சிகளே மாறுது. காலை 12 மணி வரையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் சொல்றாங்க. ஆனால் எல்லா காட்சியும் மறி வருது. பேரம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி குருமூர்த்தி வீட்டு நடந்து மிகப்பெரிய பேரம் நடந்த பிறகு தான் அந்த ட்விட்டர் போட்ட பிறகுதான் அங்க அந்த அண்ணாமலை அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி வீட்டிலேருந்து ஐடிசி ஓட்டருக்கு வந்துடுறாரு. பிறகு இவர்கள்லாம் கமலாலயத்துக்கு வராங்க. வந்த பிறகு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நடந்த ஒரு விஷயங்களுக்கு மூலமாக தான் இந்த நகர்வே நடந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கடைசி அமித்ஷா அண்ணாமலை மாற்ற வேணாம்னு முயற்சி பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். கட்டாயத்தின் அவருடைய கூட்டணி கணக்கு அடிப்படையில் அழுத்த கொடுத்த அடிப்படையில் தான் மாற்றம் செஞ்சிருப்பான்னு பார்க்குறேன். அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல மிகப்பெரிய சிக்கலில் அமித்ஷாவும் அண்ணாமலையும் சிக்கி கொண்டதாக பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க எடப்பாடிக்கு அவர் அண்ணாமலையுடைய வளர்ச்சி சுத்தமாக பிடிக்கல. அவருடைய பேட்டியில அவருடைய ஃப்ரேம் அந்த பப்ளிசிட்டி எல்லாமே அண்ணாமலைக்கு எடப்பாடி கிடைக்கிறது அண்ணாமலைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இருக்க சொன்னல அவர் தான் அண்ணாமலை தான் இருந்தார் அந்த இடத்துல. எடப்பாடி பின்னாடி தான் இருந்தார் 3வது இடத்துல. அப்புறம் போது இந்த இடத்த காலி பண்ணதான் அவனா அவர் அரசியலை காலி பண்ணி பழக்கப்பட்டவர். சசிகலா அம்மையார், தினகரன், ஓபிஎஸ், கடைசியாக அண்ணாமலை. அவருடைய அரசியல் அப்படித்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த இடத்துல அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இவருடைய அரசியல் நகர்வுகள் இதுக்கு முன்னாடி அடுத்து எப்படின்னு புரிதல் தெளிவு வந்தால் தான் இவங்களோட ஃபாலோ பண்ணி அந்த கட்சிக்குள்ள ஓட்டு போடாம வேணான்னு முடிவு செய்யப்படுவாங்க. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் பாஜகவுடைய வாக்கு சதவீதமே குறையும். ஏற்கனவே 11% அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இப்ப மாற்றம் அடையும். கண்டிப்பா மாற்றம் அடையும். ஏன்னா அண்ணாமலைக்காகத்தான் அந்த 8% ஓட்டு அந்த கட்சி எப்பவுமே இருக்கு மாதிரிதான் இருக்கோலே. பாஜக ஒன்றும் இதாகல.
அதுவும் இப்போ போட்ட மாவட்ட தலைவர்கள்லாம் மிகப்பெரிய சொதப்பல். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது அந்த கட்சி அதே எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. இதை மாற்றியவர் அண்ணாமலை. அண்ணாமலை முகத்திற்காகத்தான் ஓட்டு போட்டாங்க ஒழிய பாஜகவில் வந்து கட்சி இணையெல்லாம் கிடையாது. நீங்க வந்து பாஜகவினுடைய முகமே அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா பாஜகவினுடைய முகம் அப்படின்றது இது வரைக்கும் நிரந்தரமா யாருமே இருந்தது இல்ல. அதே மாதிரியான ஒரு போக்கு தான் இப்பவும் நடந்திருக்கு. இவரு நிரந்தரமா மோடி அவர்கள் கம்யூனிஸ்ட் 2 முறை வாய்ப்பு இருந்துச்சு இல்லையா? இப்ப வாய்ப்பு 2ஆம் முறை கொடுத்துக்கலாம். இந்த 2020 தேர்தல் இன்னும் 11 மாசம் தான் இருக்கு. இந்த இடைப்பட்ட கேப்ல ஒரு தலைவரை எடுத்து சுய பரீட்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப மோடி அவர்கள்லாம் ரோட் ஷோ வந்துதான் அண்ணாமலை அவர்களே வந்து ஓரளவு அது வேறமா, தமிழ்நாட்டு அரசியல் வேறமா. தமிழ்நாடு அரசியல் வேறு, வடநாட்டு அரசியல் வேறு. தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்ப நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப கேம், இது வேற ஆட்டம். அப்படின்ற போது அண்ணாமலை அவர்கள் இருந்து விளையாடி இருந்தால் ஆட்டம் சிறப்பாக இருந்திருக்கும். என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி பெற ஹீரோவா இருந்திருப்பாரு. அவருடைய பேச்சுக்கள், அரசுக்கு எதிர்ப்பாக கொடுக்குற விதமும், அந்த ஊடகங்கள் எடுத்து சொல்ற விதமும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். எப்ப வந்து இல்லையோ அது வெற்றிடம் தான். ஆனா எப்பவுமே வந்து மறைமுகமா அவர் தான் வந்து தலைவரா இருப்பாரு. உங்க எல்லாருக்கும், கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் தான். வெளியில ஒரு கூட்டத்துக்கு வேணா நயனா நயன்தன் அவர்களை தலைவரா நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு தான் கட்சிக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அது நிச்சயமா எனக்கு தெரியல. அது அது போக்குல தான் தெரிய வரும். இனி ஒரு காலத்துக்கு அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தா அதன் அடிப்படை தான் தெரிய வரும்போதே இப்போ ஒரு சொல்ல எனக்கு தெரிய வரதான் பாக்குறேன். ஏன்னா அண்ணாமலையுடைய மூவ் எப்படி எடுத்து வைக்கிறாரு, ஏன்னா தலைவர் பொறுப்பு இன்னைக்கு தான் நயனார் ஏத்துக்கிறாரு. அப்படி போய் அடுத்து அண்ணாமலை மூவ் எப்படி இருக்கு, அந்த கட்சியிலே கண்டினியூ பண்றாரா இல்ல மாற்று புது கட்சி ஆரம்பிக்கிறாரா? ஏன்னா அண்ணாமலை செய்தது அந்த பாஜக பெரும் துரோகம். ஏன்னா அவர் வந்து எந்த குறைபாடும் இல்லை, எந்த தவறும் செய்யல. ஒரு நேர்மையாக உழைத்த மனிதனுக்கு கிடைச்ச பரிசு. அப்படி போது அண்ணாமலைக்கே இந்த நிலைமை ஆச்சுன்னா நம்மலாம் என்ன இங்கிருத்த மூல அப்படின்ற அந்த கட்சிக்காரர்கள் மதியமே கண்டிப்பா அந்த நான் நேற்று இருந்து பேசுறப்போ நிறைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த கட்சி சார்ந்தவங்களாம் கூப்பிட்டு பேசினபோது வருத்தத்தோடு பேசுறாங்க. எங்களுக்கு நாங்களாம் எங்கிட்ட ஏமாத்துறாங்க, அவருக்கு உழைச்சி அவருக்கே இந்த அளவுக்கு என்ன தூக்கி போட்டாங்கன்னா நாங்களாம் ஏமாத்துறோம், ஒரு நம்பிக்கை இழக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கை எப்படி மறுபடியும் அண்ணாமலை கொடுப்பார்னு ஒன்று இருக்கு. ஸோ அது கொடுக்குறாரா இல்லை அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து வேற மாற்று கட்சிக்கு போறாங்களா, நாம் தமிழர் கட்சிக்கும் தாவக கட்சிக்கும் போறாங்களா, இல்லை வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்றாங்களா பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் மேக்சிமம் எனக்கு வர தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இல்லாத இடத்துல மாற்றுகளை அதை வைத்து அவர்கள் பார்ப்பதற்கு தயாரா இல்லை. ஸோ அவர்கள் எல்லாமே வந்து மாற்று கட்சி போறதுக்கான மனநிலையில் இருப்பதாக நான் பார்க்க போறேன். ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இனிமே தான் இறங்கி 6 அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ தலைவர் பொறுப்பு இல்லை, எனக்கு பெருசா பொறுப்புகள் எதுவும் இல்லை, அதனால கிரவுண்ட் லெவல்ல நான் நல்லாவே செயல்பட முடியும், நல்ல சுதந்திரமா இருக்க முடியும் அப்படின்ற வகையில தான் அதை எடுத்துக்கலாம். அது தெளிவுகள் உன் புரிதல் இல்லை. அதாவது வந்து கட்சிக்குள்ளேயே இருந்து செயல்பட்டு இருக்காரா, இல்லை கட்சிக்கு வெளியே வந்து இது பண்றாரா, புது கட்சி ஆரம்பிக்கப்படுறாரா, இல்லை இதே கட்சியில பொறுப்புல இருந்து செயல்படுவாரா என்றதெல்லாம் புரிதல் வந்து போகிற போக்குல தான் தெரிய வரும். ஏன்னா நான் இன்னும் அண்ணாமலை அவரிடம் நான் பேசலை. அவரிடம் பேசினா கூட எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன மூவ்ல அடுத்து இருக்காங்கன்னு எனக்கு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு கணிக்க முடியல, அப்சர்வ் பண்ண முடியல. நானே திணறி கொண்டு இருக்கிறேன், புரியாமல் பிரமிக் கொண்டு இருக்கிறேன். அப்படி பார்க்குற போது அவர்கள் அடுத்த ஸ்டெப் என்னன்றது அணுகிற முறையை வைத்து கொண்டு தான் அதே கட்சி தொடர்றாரா இல்லை மாற்று வெளியில் வருகிறாரா எப்படி என்றது புரிதல் எனக்கு நாம் இருக்கிறது. புதிய கட்சி அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? ஏன்னா பாஜகவுல அப்படி ஒரு விஷயம் வந்து எடியூரப்பா பண்ணார்ல, கர்நாடகா எடியூரப்பா பண்ணலாம், அதுக்குன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் எந்த செயல்படுறதோ இதுக்கு மேலே இந்த இன்னி வருகாலம் தான் தெரிய வரும். தனித்துவமாக செயல்படுகிறாரா. இன்னொரு விஷயம் அண்ணாமலைக்கு ஒரு மைனஸ் என்னன்னா, பாஜக இருப்பதனால இஸ்லாமிக் கிறிஸ்தவ ஓட்டுகள் போடுவது மைனஸா இருக்கு. அவர் இல்லாம மாற்று இது மாதிரி ஆரம்பிச்சு தனி இயக்கமாக கூட நிச்சயமா ஒரு 21% ஓட்டுகளை பெறுவதற்கான தலைவராக இன்னைக்கு இருக்கார். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தனித்துவமா இருந்தாருன்னா நிச்சயமா 21% வாக்குல பெறும். அங்கே மனங்கள் தடுப்பது பாஜக என்ற கட்சியால் தான் மனங்கள் தடுக்கிறது. கிறிஸ்துவ முஸ்லீம் மக்கள் வந்து ஏன் அந்த கட்சிக்கு இணையில அண்ணாமலைக்கு ஆதரவாருன்னா, அவரை சேர்ந்த இயக்கம் பாஜக இருப்பதனால் தான் வாக்குகள் வராமல் தடுக்கிறது. அவர் தனித்துவமாக ஒரு சுயமாக வந்தால் நிச்சயமாக அண்ணாமலை அவர்களை வளர்த்ததே பாஜக தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பாஜகவை வளர்த்தது அண்ணாமலை. தமிழகத்தை பொறுத்தவரை ஆனா பாஜக தான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முகம் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததே தேசிய கட்சி. ஆனால் பாஜகவின் முகம் அண்ணாமலை. பாஜக முகம் கொடுத்தது அண்ணாமலை. பாஜக முகம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுக்கல. அண்ணாமலை தான் பாஜகவை வளர்த்திருக்கிறார். சோ நோட்டாவுக்கு இணையான கட்சியை வளர்த்தவர். ஆனா அது புரோஜனம் இல்லையே. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கு தொங்கிட்டு இருந்தாரு, கெஞ்சிட்டு இருந்தாரு. எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அவங்க ஒரு 18% சர்வேல சொல்றாங்க, நம்ம ஒரு 20% வச்சு கூட்டணி இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கூட்டணி ஆட்சி அமைச்சலான்னு அந்த கதவு மூடின பிறகுதான் இங்க நாடி வந்திருக்காரு. அப்படி நாடுகிற போது அண்ணாமலையை வந்து வீழ்த்தியது மிகப்பெரிய தவறு. அண்ணாமலை இருந்து ஆடி இருக்கணும். அரசியல் வாழ்க்கையில என்னங்க கோபத்தாவும் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் பண்ணணுங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். அது எல்லளவு இல்லாத எடப்பாடி எப்படி வந்து சாதிப்பான்னு தெரியல. அது ஒரு கேள்விக்குறியா. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
அவர்களால அண்ணாமலை அவர்களுக்கே வந்து ஒரு பதவி பறிப்போற அளவுக்கு ஒரு நிலைமைனா, ஓபிஎஸ் அவர்களுக்கு டிடிவி தினகரன் அவங்களுடைய அரசியல் வாழ்வெல்லாம் எப்படி ஆகும்? இன்னைக்கு தினகரன் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி தொடரும்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்குன்றது தெரியல. எப்படி சீட் ஒதுக்கல அந்த பிரச்சனைலாம் இருக்கு. அது இருக்கா இல்லை கடைசி நேரத்தில் பிப்ரவரி எலெக்ஷனில் அந்தர்பல்ட்டி அடிக்கிறார் எடப்பாடிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது இன்னும் ஒப்பந்தம் ஆகலை. முறைப்படியான ஒப்பந்தங்களை வாய் வழியாக அவர்களோடு பேசப்பட்டதான் தெரியப்படுது இல்லையா. இது என்டிஏ அலைன்ஸ் சொல்கிறாங்கன்னா என்டிஏ அலைன்ஸ்க்கான அக்ரிமெண்ட் சைன் ஆகலை. ஸோ அக்ரிமெண்ட் சைன் ஆகும்போது இப்போ ஜனவரி மாதம் கூட எடப்பாடி ஜம்ப் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணி கடைசி 2027 வரையும் கண்டஸ்ட் பண்ணுறான்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ பாமகவனுடைய கூட்டணியையும் வந்து ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலம் கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் வந்து ராமதாஸ் அவர்கள் பகிர்ந்திருக்கிறாரு. அன்புமணி அவர்களை வந்து தலைவர் இல்ல அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? பாஜக கூட கூட்டணி பாமக வைக்கும் சண்டை அதை வந்து பொறுத்து தான் பார்க்கணும். குடும்பத்துக்கு சண்டை அது எந்த அளவுக்கு முடிவு வந்து பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு அதை கருத்து சொல்லக்கூடாது. பாமக திமுக போகாத பட்சத்தில் மாற்று வழியில் என்டிஏ கூட்டத்தில் தான் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திரைமறைப்பின் விஷயங்கள் நடக்கும். அப்படி நடந்து வருகிற ஒரு நாளைக்கு வேஷம் வெளியே வரும். அதுக்கான விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு முன்னோட்டமா அந்த ராமதாஸுடைய பேட்டியை பார்க்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. தலைவரை வந்து மாற்றுவது அப்படின்றதே வந்து அதுக்கு பின்னாடி ஏதோ ராமதாஸ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு அரசியல் அதுக்கெல்லாம் முடிச்சு வந்து உனக்கு குடிச்சது தெரிய வரும். நீங்க தமிழக அரசு வெளிப்படை அரசியல் இல்லை. வெளிப்படையாக பேசுவதும் மேடையில் பேசுவதும் பத்திரிகையில் பேசுவது அது ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி திரைமறைக்கு இருக்கிற விஷயங்கள் தான் அதிகமான விஷயம் நடக்குது. அதுதான் வந்து அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் முடிவு செய்த வழியா இருக்க வழியா திரைமறைப்பின் அரசியல் வந்து நம்ம யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, கணிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன பேசுறாங்க என்னன்னு தெரியாது. இப்போ கூட கடைசியாக கூட பார்த்தீங்கன்னா அமித்ஷா நைட்டு வந்து மறுநாள் காலையில் பரபரப்பாக இருந்துச்சு. கடைசியாக ஒன்றுமே சப்புன்னு முடிஞ்சு போச்சு. அது மாதிரி திரைமறைப்பு என்ன நடக்குதுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்புறமா அந்த திரைமறை விஷயங்கள்லாம் வெளியே வரப்போ தான் இந்த முடிவு செய்யப்படும். ராமதாஸ் விஷயமும் அதே போல திரைமறைப்பு நிறைய நாடகம் நடந்து கொண்டு அது விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் பார்க்கலாம். ஓகே சார், இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து நேற்று ஒரு பிரஸ் மீட் வந்து நடத்தியிருந்தாரு. அதில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. இப்போ அண்ணாமலை அவர்கள் குறித்த கேள்விக்கு கட்சிக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி கட்சி நடத்தணும் எங்களுக்கு தெரியும், கட்சி நடத்த சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்களை ஒட்டி ஒரு கேள்வி எழுப்பி அது கேள்வி கேட்டதால சொல்லியிருப்பாரு. கட்சிக்குள்ள அண்ணாமலை அதாங்க இந்த ஒரு வாரத்தில் தெரிய வரும். அண்ணாமலையுடைய அடுத்த நகர்வு என்னன்னு தெரிய வைக்கிற போது, தேசியத்துடைய நகர்வு என்னன்னு தெரிய வருகிற போது ஒரு தெளிவான ஒரு அண்ணாமலையுடைய ரோல் இப்படி தான் இருக்கும். தமிழக அரசியல் இப்படி தான் இருப்பார். ஏன்னா மத்திய அரசியலுக்கு போகிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. நான் தமிழகத்தான் இருப்பேன், மக்களோடு இருப்பேன், உங்களுக்காக கொடுப்பேன், உங்கள் களத்தில் போராடணும்னு சொல்லியிருக்காரு. அது எந்த வகையான முன்னோட்டம் என்பது வருகிற காலங்களில் தெரியும். நிச்சயமாக நான் கலந்து பேசினா கூட அடுத்த வர நிகழ்வுகளை பதிவுகளை நான் சொல்லுவேன். சரி, இப்போ என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் அதிமுக, பாஜக, பாமக இன்னும் திட்டமா சொல்லலைனாலும் அவங்களுமே வந்து இந்த கேம்ல இருப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த கூட்டணியை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? மக்கள் அதை எப்படி ஏற்றுப்பாங்க? இருந்தது என்டிஏ கூட்டணி வந்து பாமக, தேமுதிக, புது தமிழகம், புதிய நீதி கட்சி, தமிழக முன்னேற்ற கழகம் இப்படி போட்ட கட்சிகள் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்படுறேன். ஆனால் அப்படி இருந்தாலும் அண்ணாமலை இல்லாது அந்த கூட்டணி செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெற கூட்டணி அமையாது, தோல்விக்கான கூட்டணி அமையும். ஏன்னா வாக்கு வங்கிக்கான தலைவர் அண்ணாமலை. அப்படி பார்க்குற போது அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதை ஒட்டி தான் என்டிஏ கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது சொல்ல முடியும். மற்றபடி என்டிகே வந்து உள்ள இணைதான் வாய்ப்பு ரொம்ப குறைவு. நாம் தமிழ் கட்சி தனித்துவமாகத்தான் இருக்கும். ஏபிசிடி அடிப்படையில் பார்க்குற போது நிச்சயமாக அவர் வந்து 4 முனை போட்டியில் அவர் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பார் நான் பார்க்கப்படுறேன். இப்போ வாக்கு வங்கிக்கான தலைவர் அப்படின்னு சொல்லி நீங்க அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டீங்க. நயனானந்தன் அவர்களும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு, வெற்றி பெற்ற ஒரு நபராக தான் இருந்துட்டு இருக்காரு. அப்படின்றப்போ அவருமே ஒரு வாக்கு வங்கிக்கான தலைவர் இல்லை இல்லை நெருங்கிய அண்ணன் என்னோட நெருக்கமான நானும் சில விவாதங்களோடும் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், ரகசியமாக சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. இருந்த போதும் அந்த இடத்தில் செல்வாக்கு அவருக்கு இப்போ சூழ்நிலை சரிஞ்சிருக்குதா பார்க்கப்படுறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயத்து மத்தியில் கூட செல்வாக்கு சரிந்திருக்க வழியே முக்குளத்தூர் ஓட்டுக்கெல்லாம் அவர் போட்டு வெற்றி பெற்றிருக்கும் ஓட்டு போடலை. லாஸ்ட் பார்லிமெண்ட்ல ஓட்டு போடலை. அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதா அது ஒரு கணக்குகள் வேறு. வருகிற சட்டமன்றத்தில் நிச்சயமாக அவருக்கு சவாலான தேர்தலாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. முக்குளத்தூர்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தான்ற பார்வை மாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் எல்லாரும் இருக்கிறாங்க. முக்குளத்தூர் சம்பந்தவங்க எல்லா கட்சியும் இருக்காங்க. ஆகவே இந்த கட்சி இருப்பதனாலதான் இவருக்கு ஓட்டு வர்றது அது பார்வை தவறு. அது பிளஸ் ஆக அமையாது. நயனா நாகேந்திரனை போட்டு இருப்பது அது ஒரு மைனஸ் தான் இந்த 2020 தேர்தலில் அமையும் மொழிய அது பிளஸ் அமையும் தப்பு. ஏன்னா பாஜக அண்ணாமலையால் தான் தென் மாவட்டங்களில் வளர்ப்பு இருக்கு. அதாவது நான் தூத்துக்குடி ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், மற்ற அனைத்து மாவட்டம், தென்காசி ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து தென்காசியில் ஆனந்த ஐயாசாமி அவர் தான் கட்சி அங்கே நல்லா வழிநடத்தி பிஜேபி கொண்டு வந்திருக்காரு ஒழிய
அப்போ அங்கே தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த சமுதாய மக்கள் தான் அதிபதிப்பட்டிருக்காங்க. தேனியில் இப்படிலாம் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணாமலையுடைய செயல்பாடு தான் கட்சி வந்திருக்கு. முக்குளத்து இவருடைய செயல்பாடால் முக்குளத்தூர்ல வந்து பாஜக இணைஞ்சி பெருசா மாற்றம் ஒண்ணு. ஆனா அவருக்கு அந்த செல்வாக்குன்றது இந்த கட்சியில இல்லனாலுமே அவருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்வாக்கு தானே. அது செல்வாக்கு சரியுமா, ஒரு செல்வாக்கு குறிப்பிட்ட செல்லு சரியும். அவர் இப்போது பொறுத்த திருநெல்வேலியில் செல்வாக்கு சரிந்திருக்கு. ஏன்னா நான் எடுத்தப்பட்ட தகவல் அடிப்படையில் சேகரிப்பு அடிப்படையிலையும் சர்வே ஏற்கனவே எடுத்த அடிப்படையிலும் பார்க்குற போது செல்வாக்கு பழைய செல்வாக்கு இப்போ இல்லை, குறைஞ்சிருக்குதான் பார்க்க முடியல. அது வந்து அதிமுக கை கொடுக்கணும், அது தப்பு கை கொடுக்காது. அது வேலை. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்குமே இப்ப நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் தோத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்படி பார்த்தா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்களுமே தோற்கடிக்கப்பட்டாரு தானே. அண்ணாமலை மறுபடியும் சொல்றேங்க, மறுக்க சொல்ற மாதிரி என்ன காரணம்னா, உங்கள்கிட்ட 3ஆம் முறை சொல்றேன், அண்ணாமலை சதியால் தோக்கப்பட்டாங்க. அதாவது செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலிருந்து வச்சு இது பண்ணதாலும், அதுக்கடுத்து ஏடிஎம்கே ஓட்டாங்க டிஎம்கே போனதால தான் தோக்கப்பட்டாங்களோ, இல்லைன்னா தோல்வி கிடையாதுன்னு பலமுறை சொல்லிட்டேன். இது 3ஆம் முறையே உனக்கு நான் பதிவு பண்ணுறதுன்னா, இது சதியால் தான் வீழ்த்தப்பட்டதோ அரசியல் கணக்கு. இந்த வாட்டி சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அண்ணாமலையுடைய அரசியல் புரியல, தெரியல, எனக்கு விளக்கம் சொல்ல முடியல. ஏன்னா அவர் என்ன டிசைட்னு எனக்கு தெரியல, என்ன அடுத்து நகரும் டிசைட் பண்ணா எனக்கு தெரியல. ஸோ அது வச்சா நம்ம அடுத்து நிப்பாரா நிற்க மாட்டோம்னு சொல்லலாம். பட் அவர் என்ன அரசியல் முன்னெடுக்க போறாரு இதுக்கு மேல தமிழக அரசியல்ல? ஏன்னா தென் சவுத் இந்தியா பொறுப்பாளரே போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அது 10 ஒரு பொறுப்பு. ஏன்னா வந்து பாஜக பொறுத்தவரை செயலாளர் போட்டால் 10 பேர் செயல்படுவாங்க. காங்கிரஸ்லையும் பிஜேபி இருக்க பிரச்சனை அதுதான். செயலாளர்னா ஒருத்தர் செயலாளர் இல்லை, 10 பேர் செயல்படுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. அப்படி போது அவருக்கு என்ன முக்கியத்துவம் பாஜக கொடுக்குறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் என்ன ஃப்ரேமில் அரசியல் பண்ணுறது எனக்கு புரியல, தெரியல. அது வருகிற போது தான் அந்த கணக்குகள் பற்றி வரும். இப்போ சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க போறதே இல்லை. என்னதான் அண்ணாமலை அவர்களுக்கும் அவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரிஞ்சாலும் அது எந்த வகையிலுமே கூட்டணிக்கான ஒரு அடிக்கோலா இருக்காது. ஏன்னா சீமான் அவர்கள் எந்த ஒரு மேடையிலுமே வந்து கூட்டணியை பற்றியோ இல்ல அவருடைய ஒரு ஐடியாலஜியோ அவருடைய ஒரு நிலைப்பாட்டை வந்து தெளிவாதான் வச்சிருக்கிறாரு தவிர கூட்டணிக்கு ஒரு எந்த ஒரு குழுவுமே அவர் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இல்லை, கூட்டணி சேர வாய்ப்பு இதுக்கு மேல் குறைவு. என்டிஏ கூட்டணி சேரதுக்கு வாய்ப்பு குறைவு. சீமான் அவர்கள் தனித்தான் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை இல்லாத போது சீமானுக்கு அண்ணாமலையுடைய ஃபேன்ஸ் ஓட்டெல்லாம் அங்கே போவதற்கு தாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கூடுதல் சதவீத வாக்குகளை சீமான் அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக சீமான் அவர்கள் தனித்து நிற்பார். அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இல்லாத போது அந்த அண்ணாமலை ஃபாலோஸ் போல அந்த என்டிஏ கூட்டணிக்கு கட்சிக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அண்ணாமலை எப்படி காய் நகர்த்துறார் பொறுத்து அரசியல் அவர்களை பொறுத்து தான் 2020 தேர்தலுக்கு சாதகமாக பாதகமாக புரிய வரும். இப்போ இருக்கிற சூழ்நிலை அண்ணாமலை வந்து மாநிலத்தில் இல்லாத போது வேற்றூர் இருக்கிற போது அது மைனஸாக தான் இருக்கும். அந்த ஓட்டுகள் என்டிஏக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை தக்க வைத்துக் கொள்வதற்கு அண்ணாமலையை தக்க வைத்துக் கொள்ள அண்ணாமலை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பொறுத்து தான் அதை பொறுத்து தான் அந்த வாக்குகள் வருமா வராதான்னு தெரிய வரல. இப்போ இருக்கிற சூழ்நிலை மனதில் ரொம்ப மனவலியோடு இருக்காங்க. நேற்று குறிப்பாக சொல்ல போனால் நேற்றுலாம் ரொம்ப அந்த பாஜக சேர்ந்த அண்ணாமலை அவர்கள்லாம் நிறைய பேர் வந்து மனசு உடஞ்சி போயிருக்காங்க. அதிகம் நான் வால் போஸ்ட் கூட போல பாருங்க, ஐடிவிங்கில் ஸ்ட்ராங் பிஜேபி அதுவே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து உடஞ்சி போயிருக்காங்க. ஏன்னா ஒரு தலைவரை ஹீரோ வந்து இல்லாத போது படம் ஓடாது. அது மாதிரி அந்த ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை ஒட்டி தான் அந்த என்டிஏ கூட்டணியுடைய வாக்குகள் இந்த 11% ஓட்டு வருவதும் புரிதல் வரும். அது வரையும் புரிதல் வரல. இப்போ தாவேகாவுக்கு வந்து வாக்கு சதவீதம் எல்லாம் மாறிடும், அண்ணாமலை அவர்களுக்கு வரக்கூடிய வாக்குகள் தாவேகாவுக்கு போகணும்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்கும் நிச்சயமாக போகும், அது எந்த மாற்றமும் இல்லை. பாஜக வாக்கு வராது. சோ அண்ணாமலை இம்பார்ட்டன்ட் எப்படி இருக்கோ அதை ஒட்டி தான் வாக்குகள் பாஜக வர முடியும் இல்லையா. அண்ணாமலைக்கு வந்து அந்த செல்வாக்கும் அந்த முக ஃபேஸ் வேல்யூ இல்லைன்னு சொன்னா நிச்சயமா இந்த இடத்துல வந்து தோல்வி அடைவாங்களோ வெற்றி பெற வாய்ப்பே இல்லைன்னு பார்க்கலாம். ஆனா இந்த முறை ஒரு 14 எம்எல்ஏக்களையாவது எப்படியாவது வென்றெடுக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோட பாஜக வந்து பயணிக்கிறாங்க. 14 நல்ல விஷயம், கேவலமா இல்ல. யார் சொன்னது? அப்படி செய்திகள் வந்துட்டு அப்படி வருதா? நல்ல விஷயம். 14 வெறும் 14 கேவலமா இல்ல. அந்த சூழ்நிலையும் இல்லை. அண்ணாமலை இருந்தால் அது சாதகம். அண்ணாமலை இருந்தால் ஒரு 50 தொகுதியை ட்ரை பண்ணலாம். அண்ணாமலை அதான் சொல்றேன், இனி வருங்கிறது பாஜகவுடைய அரசியல் ஏறுமுகமா இறமானது அண்ணாமலுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அந்த கட்சி தமிழகத்தை பொறுத்த வரைங்க. தேசிய அளவில் அதெல்லாம் விஷயம் வேற. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு முகத்துக்கான அரசியல், எல்லாருக்கான அரசியல் அல்ல. இங்க சொல்லிக்காது. நீங்க தேசிய கட்சியா என்னதான் இருந்தாலும் இங்க மாநில தலைவருடைய முகம் யார் அதை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி பார்க்குற போது தெரியுமே அண்ணாமலை என்ற ஃப்ரேம் வந்து வலுப்பெற்று விட்டது. பட்டி தொட்டி கிராமங்களும் சென்றடை விட்டது. இன்றைக்கு இன்று எம்ஜிஆராக அண்ணாமலை வந்து விட்டார். நாளைய தலைமுறைக்கு ஒரு தலைவர் அண்ணாமலை. அப்படி பார்க்கிற போது அவருக்கான முகம் இங்கு கேள்விக்குறியா இருக்கிற போது எப்படி நம்பி வந்து ஓட்டு போடுவாங்க? ஸோ வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லையா? ஏன்னா இவர் நாளை இளைய தலைமுறைக்கான தலைவர், அடையாளப்படுத்தப்பட்ட தலைவர். அப்படி இருக்கிற போது நீங்க அடையாளப்படுத்திட்டு நீங்க வந்து புசுக்குன்னு பதவி போடுவீங்கன்னா, வெற்றி பெற போராடக்கூடிய நிலைமையில பதவி போடுவீங்கன்னா அது வந்து வளர்ச்சி இல்லை, வீழ்ச்சி இல்லையா?
அப்படி பார்க்குறப்ப நிச்சயமாக அண்ணாமலையுடைய ரோலை வச்சுதான் அந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்னன்னு தெரிய வரும். இப்போ திமுக கூட வந்து பாஜக வந்து கூட்டணியில இருக்கு, மறைமுக கூட்டணியில இருக்குன்னு சொல்லி விஜய் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியையும் விமர்சனம் செஞ்சு அதுக்கான பதிலடியை வந்து மக்கள் கொடுப்பாங்க 2026 அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அந்த விமர்சனங்களை பற்றியே உங்களுடைய பார்வை என்ன? இதுக்கு விமர்சனம் வேண்டான்னு பாக்குறேன். ஏன்னா விமர்சனம் சொல்ற அளவுக்கு ஒன்றும் கண்டென்ட் இல்லை. அதனால விமர்சனம் தவிர்த்துட்டு வேற கேள்விக்கு போகலாம். ஏன்னா சொல்லப்போனா விஜய் அவர்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும். வாக்காளர் சில விஷயங்கள் இன்னும் நிறைய முன்னெடுக்கணும். அது முன்னெடுத்தாருன்னா அவருக்கான ப்ளஸ் அமைதல் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி பேச்சுகள் வந்து இப்படி கூட்டணியெல்லாம் இதோட அதுக்கு ஆஃபீஸ்லேருந்து எழுதி கொடுக்குற அறிக்கை உடனே போடாமல் சற்று மக்களுக்கான அறிக்கையாக போட்டால் நல்லா சிறப்பாக இருக்கும். இன்னொரு நம்ம கிராமத்து சொல்லுவாங்க, நீ பெண்ணாக இருக்க தங்கச்சியாக இருக்குது, இருந்தாலும் இன்னார் மட்டும் இன்னார் வச்சுக்கிட்டா இன்னார் தான் இப்படி வச்சுக்கிட்டான்னு சொல்கிற கதையாக இருக்குது. அது தப்பு. அதாவது அரசியலில் ரகசியங்கள் ஒரு எல்லாருக்கும் இருக்கும். அது வேண்டாம். நாம் என்ன செய்ய போகிறோம், சமுதாயத்திற்கு நாம் என்ன சொல்ல போகிறோம்ன்ற விஷயத்தை பார்க்கணும். அதை தான் விஜய் முன்வைக்கணும் மொழியை. இவங்களோட லாபி இருக்காங்க, அவரோட லாபி இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. மறைமுக லாபி எல்லாரோட தான் இருக்காங்க. இங்கே தமிழக அரசை பொறுத்தவரை அரசியல் கட்சியில் இருந்தாலும் பர்சனலாக எல்லாரும் தொடர்பு தான் இருக்காங்க. தொடர்பு இல்லாமல் யாருமே இல்லை. ஸோ அரசியல் கட்சிக்கு முன்னாடி பார்க்குறப்ப ஏற்றுக்கோங்கள, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரோடும் இருக்குது. ஸோ அதனால் அப்படி பார்க்குறப்போது இன்னாரோட தொடர்பு இருக்கான்னு சொல்றது அது தவிர்ப்பது நல்லதாக பார்க்குறேன். ஓகே சார், இன்றைய தமிழகத்தினுடைய அரசியல் களம் குறித்து பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி என் தமிழ் தாய் ப்ரோக்கு.